ஆக்சுவலா டூட் வந்து ஜென்சிக்கான படமே இல்ல. ஒரு குப்பை படங்க. படத்தெல்லாம் பார்த்தா கெட்டு போயிடுவாங்க எல்லாரும். கேவலமா இருக்கு படம். ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இல்லையான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நிறைய பேர் அதை டிஃப்ரெண்டா ஜட்ஜ் பண்றாங்க. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இது ரியலாக ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மையாவே ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். பட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரிவ்யூ தான் பார்த்தேன் எல்லாத்துமே. எல்லாமே அது என்ன போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு. அது இது மோஸ்ட்லி ஒரு வேலை ஏதோ டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா போனேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்தோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட கேரக்டர். அது வந்து அந்த கேரக்டரோட அந்த லெவல் வந்து மூவியை வந்து அவ்வளோ ஃபன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கா சான்ஸ் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு படம். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி தான் எனக்கு feel ஆச்சு. சரத்குமார் வந்து வில்லன் மாதிரியும் பிஹேவ் பண்ணாரு. பிளஸ் வந்து மற்ற நேரங்களில் அந்த சைல்டிஷ் அந்த பிஹேவியர்ல ஒரு அவரை பார்த்தா இவர் இதை பண்ணிருப்பாரா அப்படின்றது அவர் சொல்லும்போது தான் அந்த விஷயமே தெரியுது. தவிர மற்ற நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்பா நல்ல ஒரு ஜோவியலான கேரக்டர்ன்ற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவரு மெயின் ரோல் இந்த படம். அவரோட ரோல் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு பெரிய ரோல். அது ரொம்ப பெரிய ரோல். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா மூவில வந்து லைக் என்ன ஆக்சுவலி மூவி மெயின் போரா சொல்ல வருதுன்னா என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா பாசிபிலிட்டி இருக்கு, இதுதான் நடக்கணும் அதான் நடக்கும் கிடையாது. லைஃப் எப்படி வேணா கொண்டு போகலாம். பட் அந்த டைம் எண்ட்ல வந்து என்ன நடக்குமோ அது நடக்கும்ன்ற மாதிரி தான் மூவி போகுது. ஸோ ஹீரோ அப்படிதான் இருப்பாரு. அது ஒரு முக்கியமான டைலாகா இருக்கும், தோத்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மூவிக்கு ரொம்ப சூப்பரா ஆக்சுவலா செட் ஆச்சு. அந்த ஃபீல் வந்து எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் அது எண்ட் பாத்தீங்கன்னா லைக் பெஸ்ட் எண்டிங்னு பார்த்தா அது வந்து ஹீரோக்கு தான் வந்து சேரும். ஏன்னா அது